Hi students, welcome to our academy. Sir, நீங்க வந்து பாத்தீங்கன்னா INM டாபிக்ல வந்து INSல இருக்கக்கூடிய வினாக்களும் அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய வினாக்களும் TNPSல கேட்ட வினாக்களை பத்தி நம்ம விவாதிப்போம் ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியன் டெஸ்ட் பேட்ச்ல வந்து டெஸ்ட் நம்பர் 10ல இருக்கும் ஓகேங்களா. அதுவும் INM டாபிக்ல இருக்கும். பாத்துங்க. சார் முதல்ல வந்து பாருங்க சார் முதல் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Choose the correct statement கேட்டிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரை வச்சு கேட்டிருக்காங்க. அந்த வேர்ல்ட் வாருக்குள்ள நடந்த விஷயங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்ற பத்தி தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். முதல்ல சார் 1914 திலகர் தலைமையில் தீவிர தேசியவாத தன்மையோடு செயல்பட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியை கட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. முதல் வேர்ல்ட் வார் எப்போ சார் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1914 to 18 இந்த காலகட்டத்தில் முதல் வேர்ல்டு வார் நடந்திருக்கும் சரிங்களா. மேலே வந்து சார் 1916 கொடுத்துருக்கோம் சரிங்களா. 1916 வச்சுங்க சரிங்களா. திலகர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இதை கட்டுப்படுத்தியதா அப்படின்னு பார்க்கும்போது கட்டுப்படுத்தியதான். என்ன விஷயம் நடந்திருக்கும் பாருங்க சார். முதல் INC உருவாக்கப்பட்டது 1805 முதல் 1905 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் என்பதாக இருந்திருக்கும். அடுத்து 1905 இது முதல் சரிங்களா. 1905 முதல் 1919 வரை சரிங்களா. 19 வரை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க தீவிரவாதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா INCயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பாங்க. அப்போது இங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது 1916 திலகர் தலைமையிலான தீவிர தேசியவாத தலைமையோடு செல்வர்கள் காங்கிரஸை கட்டுப்படுத்தினார்கள் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா. அப்போது எக்ஸ்ட்ரீமிஸ்டினுடைய இதில் தான் வந்து பார்த்தோன்னா 1905 முதல் 1919 வரைக்குமே இருந்தது ஓகேங்களா. சரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் யாருப்பா தீவிரவாதிகள்லாம் யாருடைய எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரி மிதவாதிகள் என்பவர்கள் தன்னுடைய கோரிக்கைகளை வந்து மனு செய்வது சரிங்களா அரசாங்கத்துக்கு எதிராக அறிக்கையிடுவது மட்டும்தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் தீவிரவாதிகள் என்பவர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தை இந்தியாவை விட்டே வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுயராஜ்யமே அவனுடைய முழுமையான ஒரு குறிக்கோளாக இருந்தது ஓகேங்களா. அதில் அறியப்பட்டவர்கள் யார் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால், பாலகங்கார திலகர், லாலா லஜபதி ராய் அவர்கள், அரவிந்த் கோஷ் அவர்கள் இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளாக அறியப்பட்டவர் ஓகேங்களா. இதில் திலகருடைய கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்பு வரை சரிங்களா அதாவது அவருடைய கண்ட்ரோல் தான் இருந்தது. 1919க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய சகாப்தம் சொல்லுவாங்க அது தொடங்கியிருக்கும். அதன் பிறகு இந்தியா விடுதலை பிறகு காந்தியுடைய சகாப்தம் தான் இருந்திருக்கும் சரிங்களா. அப்போது முதல் ஸ்டேட்மெண்ட் என்பது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து பார்க்கலாம். மேற்கத்திய இந்தியாவில் டாக்டர் அன்னி பெசன்ட் தென்னிந்தியாவிலும் திலகர் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தன்னாட்சி இயக்கம் என்பது 1916 தொடங்கப்பட்டது தான் சரி. இருந்தாலும் இந்த மேற்கத்திய இந்தியாவில் கொடுத்துருக்காங்க அது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார்கள் சென்னையில் தான் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. தென்னிந்தியாவில் கூட கொடுத்துருக்கலாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் திலகர் வந்து கொடுத்துருக்காங்க சரி. தென்னிந்தியா ஃபுல்லாக அவரானால் கிடையாது. அவர் வந்து பம்பாய் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா அந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னாட்சி இயக்கத்தையே வந்து செயல்படுத்தியிருப்பார். அப்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயம் ஓகேங்களா. தன்னாட்சி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது 1916 சென்னையில் தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார், பம்பாயில் தொடங்கியவர் தான் திலகர் அவர்கள் சரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த போரின் போது காங்கிரஸ் மீண்டும் ஒன்றுபட்டதா? ஆமாம் சார் ஒன்றுபட்டது தான். என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907 இதில் சூரத் பிளவு நடந்திருக்கும். இந்த சூரத் பிளவின் போது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிந்து சென்றிருப்பார்கள். அவர்களை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைக்கப்பட்டது எப்போனா 1916 சரி லக்னோ செஷன் லக்னோ சரிங்களா. காங்கிரஸ் மீட்டில் என்ன பண்ணோன்னா மீண்டும் வந்து ஒன்றாக சேர்ந்திருப்பாங்க. லக்னோ ஒப்பந்தம் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டுமே ஒன்றா இருந்திருப்பாங்க. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் கூட ஒன்றாக இணைந்திருப்பார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம் தான். 1914 to 18 தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ இந்த விஷயம் ரைட்டு. அடுத்து பாருங்கள் 1916 இந்து மற்றும் முஸ்லீம்கள் இடையே கையெழுத்தான லாகூர் ஒப்பந்தம் இந்திய தேசியத்திற்கு மேலும் வலு சேர்த்ததா? கிடையாது. அது லக்னோ ஒப்பந்தம் தான். அது லாகூர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தவறான ஒரு விஷயம். அப்போது நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்போ 1 மற்றும் 3 மட்டும் தான் சரி. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகேங்களா. இந்த விஷயம் வந்து ஞாபகம் வச்சுங்க சரி. அப்போது இந்த செஷன் வந்து பார்க்க அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டினுடைய அந்த இது வந்து பாருங்கள் எதுக்குள்ளே எதுக்கு இருந்தாங்க சரிங்களா. மிதவாதிகளுடைய கண்ட்ரோல் எப்போ இருந்தது, INCயுடைய கண்ட்ரோல் என்பது தீவிரவாதிகள் எப்போ மாறி போச்சு, அதாவது காந்தியுடைய சகாப்தம் என்பது எப்போ வந்தது என்றெல்லாமே ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் உலக போர் என்பது 1914 முதல் 18 அதுக்குள்ளே நடந்த விஷயங்கள் வந்து எப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவர்கள் சரியான கூற்றை கேட்குறாங்க. முதல் உலக போர்னு கொடுத்துட்டாங்க சரி. அப்போ முதல் உலக போர் உடைய தாக்கம் என்பது எப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சரிங்களா. முதல்ல கீழ்கண்டவர்கள் சரியான கூற்றை காண்க. இதில் வந்து பார்க்கும்போது ரஷ்ய புரட்சி போன்ற நிகழ்வுகளுக்கு இந்தியாவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சார். கரெக்டு தான் சார். ஏன்னா ரஷ்ய புரட்சி என்பது சார் முதல் உலக போர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் 1914 to 18 அதுக்குள்ளே தான் அந்த விஷயங்களும் கேட்டிருக்காங்க. தாக்கம் ரஷ்ய புரட்சி என்பது 1917 தோற்றுவிக்கப்பட்டது சரிங்களா.
17 முதல் 23 வரைக்கும் நடந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சோசியலிச கருத்துக்கள் என்பது சமத்துவ கருத்துக்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கத்திய கல்வி பற்றிய படித்த இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தா ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஓகேங்களா? நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்தா ஒரு சோசியலிசவாதியாக அறியப்பட்டவர்கள் தான். சரி, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டவாதிகளாக கூட அவங்க அறியப்பட்டிருக்கலாம். அப்போது தாக்கத்தை ஏற்படுத்தியது தான் அது. ஓகேங்களா? ரைட்டான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், முதல் உலகப் போரினுடைய துருக்கி தோற்றதும், முதல் உலகப் போரில் துருக்கி தோற்றதும் அதன் பின்னர் கையெழுத்தான செவ்ரஸ் ட்ரீட்டி உடன்படிக்கை கடுமையான விதிமுறைகளும் கலிபா வந்து பார்த்தா நிலை தாழ்த்தியும் காட்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது நிலை வந்து தாழ்த்தி தான் காட்டப்பட்டது. ஏன்னா கலிபா முறையை ஒழிக்கப்படுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தா தாழ்த்தி காட்டணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முதல் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி என்பவர்கள் ஜெர்மனி கூட இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பிரிட்டன் அவர்கள் முதல் உலகப் போரில் வின் பண்ணும்போது அந்த துருக்கியினுடைய கலிபா பதவி என்பது ஒழிக்கப்படும். அந்த கலிபா பதவி வந்து ஒழிக்கப்பட்டதன் காரணமாக தான் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து அந்த கலிபா பதவியை மீண்டும் வந்து உருவாக்க வேண்டும்ன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிலபாத் இயக்கத்தை உருவாக்குவாங்க. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது இதனோட விளைவாக தான் கிலபாத் இயக்கமானது தொடங்கப்பட்டது. சரிங்களா? கிலபாத் இயக்கம் என்பது தொடங்கப்பட்டது 1919 இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கும். 19 to 20 இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த கிலபாத் இயக்கம் இந்த கிலபாத் குழு வந்து பார்த்தீங்கன்னா முகமது சொட்டானி தலைமையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சௌகத் அலி, முகமது அலி இவங்களாம் சேர்ந்து கிலபாத் இயக்கமே தொடங்கியிருப்பாங்க. அக்டோபர் 17 என்பது கிலபாத் தினமாக கூட அனுசரிக்கப்பட்டிருக்கும். அக்டோபர் 17 சரிங்களா? மறக்கவே கூடாது. இதோடைய முதல் மீட்டிங் எங்கே சார் நடந்தது? கிலபாத் மீட்டினுடைய முதல் மீட்டிங் என்பது முதல் மாநாடு என்பது லக்னோவில் நடந்திருக்கும். இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்குறது நிறைய வாய்ப்பு. ஓகேங்களா? கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது முதல் உலகப் போரின் போது ஏற்பட்ட தாக்கங்கள் பற்றி கேட்டுருக்காங்க. அப்போது கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரி, பி தான் வரணும். இருந்தாலும் இந்த கலிபா பதவி என்பது நிலை தாழ்த்தி காட்டியதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கலிபா பதவி என்பது முழுமையாக ஒழிக்கப்பட்டது. சரிங்களா? அதான் முக்கியமாக நம்ம சொல்ல முடியும். அப்போ அது ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அப்போ 1 2 3 4 தான் அதுக்கான ஆன்சர் கீ. ஞாபகம் வச்சுங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். அடுத்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யூனிவர்சிட்டி வந்து பார்த்தா நம்ம போன வீடியோவில் கூட இந்த விஷயத்தை பற்றி நான் சொன்னேன். சரிங்களா? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என்பது மதன் மோகன் மாளவியா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இது 1916 வந்து உருவாக்கப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன சார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கல்லூரியை உருவாக்கியிருப்பாங்க. கல்லூரி மற்றும் பள்ளி. சரி, அதாவது பனாரஸ் என்பது என்ன சொல்லுவாங்க, இப்போ காசி, அதாவது வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடியது. அது முதல்ல பள்ளியும் கல்லூரி உருவாக்கியவர் அன்னிபெசன்ட் அம்மையார். அதை தரம் உயர்த்தியவர், பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தியவர் யாருன்னா மதன் மோகன் மாளவியா. இந்த பனாரசினுடைய இந்து கல்லூரியில் தான், பல்கலைக்கழகத்தில் தான் காந்தியடிகள் ஆற்றிய சொற்பொழி என்பது மிக புகழ்பெற்றதாக இருந்தது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுமா நம்ம. ஸோ அடுத்து திலகரனுடைய தன்னாட்சி இயக்கத்தில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவருடைய இயக்கத்தில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். ஏப்ரல் 1916 கல்கத்தாவில் நடைபெற்ற பம்பாய் மாகாண மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1916 செஷன் நடக்கும். சரிங்களா? 1916 வந்து கல்கத்தாவில் பம்பாய் மாகாண மாநிலத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இது INC மீடியில் தான் உருவாக்கப்பட்டது. தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். பம்பாய், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள் பிற ஆகிய பகுதியில் திலகருடைய தன்னாட்சி இயக்கமான செயல்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான். பம்பாய், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவுடைய பகுதியில் எல்லாமே அவர் தான் பார்த்துட்டார். 1916 ஏப்ரல் மாதமே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பார். ஓகேங்களா? திலகருடைய இயக்கத்திற்கு 5 கிளைகள் வந்து ஒதுக்கப்படும் கொடுத்துருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். சரிங்களா? கிளைகள் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கல. அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு தான் வந்து பார்த்தா நிறைய கிளைகள் கொடுக்கப்பட்டது. இவருக்கு அந்த மாதிரி கிளைகள் கொடுக்கப்படவில்லை. சரி, அப்போது 1 மற்றும் 3வது ஸ்டேட்மெண்ட் என்பது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சார், இந்த தன்னாட்சி இயக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். திலகர் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயில் பார்த்துக்கிட்டாரு. இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் பார்த்துட்டு தெளிவாக கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இது தவறானது கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? சார், அடுத்த கொஸ்டின் போயிடுமா நம்ம. ஸோ அடுத்து லாலா லஜபதி ராயினுடைய தலைமையில் அகில இந்திய தொழில் சங்கத்திற்கு காங்கிரஸ் எந்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா நிறுவப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? லாலா லஜபதி ராய் அவர்கள். சரி, அதாவது பஞ்சாபி சிங்கம் என்று அறியப்படுது. இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஃபவுண்டட் எப்போ சார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1922 அக்டோபர் 30 பம்பாயில் உருவாக்குனாங்க. நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா PB வாடி அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கமானது நிறுவப்பட்டிருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு மிக வந்து உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா PB வாடி அவர்கள். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே பம்பாயில் உருவாக்கியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா லாலாஜினுடைய தலைமையில் 1922 அக்டோபர் 30. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். ஸோ அடுத்து கீழ்கண்டவற்றை சரியான முறையில் காலவரிசைப்படுத்திக்க கேட்குறாங்க. சரி, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் திருப்பி டிஎன்பிஎஸ்சியில் அவங்க செட் பண்ணுற விஷயங்களே. சரிங்களா? முதல்ல பார்க்கலாம். மைக்கேல் ஓட்டையரை
உதம் சிங் படுகொலை எப்போ சார் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த மைக்கேல் ஓட்டையர் யாருப்பா? ஜாலியான் வாலாபாக் படுகொலையில் வந்து பார்த்தா நம்ம மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய ஒரு அதிகாரி. இவரை 1940 தான் பண்ணியிருப்பார். அதுவும் மார்ச் மாதம் 13ஆம் தேதி பண்ணியிருப்பார். சரிங்களா? அது வந்து எங்கே நடந்திருக்குன்னா லண்டனில் நடந்திருக்கும். லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பார். அப்போ 1940 இந்த விஷயம் நடந்திருக்கு. அடுத்து பார்க்கலாம். காலனி ஆதிக்க அரசுடன் ஒத்தியாமை இயக்கம் தீர்மானம், காந்தியுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எப்படின்னா 1920 நாக்பூர் செஷன். சரிங்களா? நாக்பூர் செஷன் தான் நடக்கப்பட்டிருக்கும் ஒத்தியாமை இயக்கம் என்பது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரி அவர்கள் தான் தலைமை தாங்கியிருப்பார் ஐஎன்சிக்கு. அதில் தான் அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கும். இது 1920. அடுத்து பார்க்கலாம் சார். வேல்ஸ் இளவரசருடைய புறக்கணிப்பு என்பது 1921. இந்த ஒத்தியாமை இயக்க தீர்மானத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வேல்ஸ் இளவரசர் நம்ம வந்து பார்த்தோன்னா புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க 1921. காந்தியினுடைய தண்டி சென்றடைதல் என்பது 1930. சரிங்களா? 30 அந்த மார்ச் 12ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 5ஆம் தேதி அங்கே போய் அடைஞ்சிருப்பாங்க. 6ஆம் தேதி உப்பள்ளி என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து மீரட் சதி வழக்கு என்பது 1929 சார். மீரட் சதி வழக்கு என்பது இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி விவாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா? மீரட் என்றாலே கம்யூனிஸ்ட்வாதிகளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மா சிங்காரவேலர், தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த தொழிலாளர் பத்திரிகை நடத்திருப்பார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண முக்கியமான கேஸ் மீரட் சதி வழக்கு தான் 1929. அப்போது இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணும்போது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சார் வரணும் ஒத்தியாமை இயக்கம் தான் வரணும். 2, 3 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5, 4, 1. சரிங்களா? ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ தான் வரணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்ல ஐஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கால வரிசைப்படுத்துக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுவும் கேட்டுப்பாங்க, ஹிஸ்ட்ரிலையும் கேட்பாங்க. சரிங்களா? அப்போது கால வரிசைப்படுறதுக்கான அந்த இயர்கள் கரெக்டாக தெளிவாக படிச்சுட்டு போங்க. கொஷின்ஸ் கண்டிப்பாக சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் வரும். அடுத்த கொஷின் பார்க்கலாமா சார்? அடுத்து 1942ஆம் ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் யார் சார் இருந்தாங்க? டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்வைசரி கமிட்டியில் வந்து யார் இருந்தால் அம்பேத்கர் அவர்கள் தான் இருந்திருப்பார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஷின் பாருங்கள் சார். அடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்குறேன். எந்தெந்த இயக்கங்கள் எங்கே சார் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். நாம சூத்ரா இயக்கம். சரிங்களா? அந்த இயக்கம் என்பது எங்கே சார் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது, வெஸ்டர்ன் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? எதுக்காக சார் உருவாக்கப்பட்டதுன்னா அங்கே இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள். சரிங்களா? அந்த மக்களுக்கு உரிமைகளுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் ராமசூத்ரா. அந்த ராமசூத்ரா என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஜாதி அமைப்பு தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஆதி தர்மா இயக்கம் என்பது வடமேற்கு இந்தியாவில், அதாவது பஞ்சாபில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். சரிங்களா? பஞ்சாபில் தொடங்கப்பட்ட இயக்கம், அங்கே இருக்கக்கூடிய தலித்துகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். ஸோ அடுத்து சத்திய சோதக் சமாஜம் என்பது, சத்திய சோதக் இயக்கம் என்பது இது எங்கே சார் தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய, அதாவது மேற்கு சைட் நம்மளுடைய ஜோதிபாய் பூலே அவர்கள் தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதாவது உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இது வந்து 1873 உருவாக்கப்பட்டிருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து திராவிட இயக்கம் நம்மளுடைய தென்னிந்தியா தான். சரிங்களா? திராவிட இயக்கம் தென்னிந்தியா. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து மேட்ச் பண்ணும்போது என்ன சார் வருது பாருங்கள். அப்போது 3, 1, 4, 2. சரிங்களா? ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி தான் வரணும். ஓகேங்களா? இது மாதிரி இயக்கங்கள் எங்கே சார் உருவாக்கியிருக்காங்க அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் நம்ம சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றின் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு வாய்ந்த மாநாடாகவும் இது சொல்கிறாங்களாம். அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினுடைய தலைமையில் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. காந்தியினுடைய தலைமையில் தொடங்கப்படும் என்று தொடங்கப்பட்டது. அது எந்த செஷன் கேட்குறாங்க. 2 கூட்டலும் தொடர்புடைய மாநாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மாநாடு சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாகூர் செஷனில் தான் நடந்திருக்கும். சரிங்களா? லாகூர் செஷன் என்ன சார் விஷயம் பாருங்க, தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1929 இந்த செஷன் வந்து பார்த்தா லாகூர் செஷன் சொல்லுவாங்க. இதை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார். சுயராஜ்யம் என்ற பிறப்புரிமை அதனை அடைந்தே தீர்வுன்னு சொல்லிட்டு பார்த்தா திலகர் சொல்லிட்டு போனால் கூட பூர்ண சுயராஜ்யம் அடைந்தே தீர வேணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த மீட்டிங் எதுனா லாகூர் செஷன் தான். அடுத்து 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் நேரு அவர்கள் கொடியும் ஏற்றிருப்பார். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க பாருங்கள். இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றுடைய கட்சியில் சிறப்பு வாய்ந்த ஒரு மீட்டிங் தான். ஏன்னா ஜனவரி 26 என்பது தற்போது குடியரசு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான செஷனாக இருந்ததுன்னா அந்த லாகூர் செஷன் தான். ஓகேங்களா? அது ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போது சட்டமறுப்பு இயக்கம் ரொம்ப முக்கியமானது. இந்த சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கத்தை வந்து தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இருந்தது யாருன்னா காந்தியுடைய தலைமையில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு இந்த செஷனில் பேசப்பட்டது. அதனால தான் சொல்கிறேன் லாகூர் செஷன் இது. ஓகேங்களா? வேறு ஏதாவது நம்ம முதல் வட்டமேசை மாநாடு, 2வது வட்டமேசை மாநாடு, கல்கத்தா செஷன் வராது. ஓகேங்களா? அப்போது
லாகு சேஷன் தான் வரணும், ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த மாதிரி கூட கேட்பாங்க, அது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயங்களை பற்றி கேட்கலாம். இப்போது அடிப்படை கடமைகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம், சரிங்களா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு படிச்சிருப்பீங்க. அதை வந்து உருவாக்கக்கூடிய ஐஎன்சி செஷன் இதை கூட கேட்கலாம். நம்மளோட கராச்சி மீட்டிங்கில் அதை பற்றி பேசினாங்க. அப்போது ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தா எந்த மீட்டிங் நடந்ததுன்றது கூட நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்து காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் வரை 376 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து பார்த்தா தண்டி யாத்திரை நடைபெற்று இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அவர் சபர்மதி டு தண்டி போயிருப்பார், இருந்தால் அந்த கிலோமீட்டர் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 385 கிலோமீட்டர் வரும், சில ஒவ்வொரு புக்கும் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டா வந்து பார்த்தா 376 தவறான விஷயம், 385 மேலே தான் வரணும். ஓகேங்களா, தப்பு அது. அடுத்து பாருங்கள், அனைத்து பகுதியினுடைய சமூக குழுக்களை சேர்ந்து ஒரு 78 தொண்டர்கள் காலனி ஆதிக்க வந்து அறிவித்தனன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான், 78 பேர் போனாங்க அந்த இதுக்கு. ஓகேங்களா, அதாவது மார்ச் மாதம் சரிங்களா 12ஆம் தேதி ஆரம்பித்து நம்மளுடைய ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி போய் அடைஞ்சிடுவாங்க. 6ஆம் தேதி இது படுக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா காந்தியடிகளை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது இந்த விஷயம் எல்லாமே 1930 தான். சரிங்களா, இயர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கலந்து கொண்ட ஒரே ஒரு பெண்மணி யாருன்னு கூட கேட்பாங்க, நம்மளுடைய சரோஜினி நாயுடு அவர்கள் தான் கலந்து கொண்டிருப்பார். எக்ஸாமில் முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். தாந்திரிகள் யாத்திரையை நடந்து தண்டியை ஏப்ரல் 3 சென்றடைந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 3ஆம் சார் அவங்க சென்றடைந்தாங்க, அவங்க 5ஆம் தேதியே போயிட்டாங்க, 6ஆம் தேதி தான் உப்பு எடுக்கிறாங்க. அப்போ இதுவும் தவறு. சரிங்களா, அப்போ 1 மற்றும் 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தவறு, 2ஆவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு. அப்போது சி ஆன்சர். ஓகேங்களா, சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்து எந்தெந்த வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். முதல்ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சரிங்களா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது எங்கே சார் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் நடந்தது. 1919 ஏப்ரல் 13. சரிங்களா, ஏப்ரல் 13. சில பஞ்சாப். 1ஆவதுக்கு வந்து பார்த்தோன்னா சி வரணும், 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். சௌரி சௌரா எங்கே நடந்தது? உத்தரப்பிரதேசில் நடந்தது. ஓகேங்களா, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா 1922 பிப்ரவரி 5 22 காவலர்கள் வந்து பார்த்தோன்னா காவல் நிலையத்திலே வைத்து தீக்கரையாக்கப்பட்டனர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம் என்பது 1930 யார் சார் தொடங்கியிருப்பார்? நம்மளுடைய காந்தியடிகள் தான் தொடங்கியிருப்பார். அப்போது குஜராத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சாம்ரான் இயக்கம். சாம்ரான் இயக்கம் எங்கேப்பா இருக்குது? சாம்ரான் வந்து பீகார். ஓகேங்களா, 1918 காலகட்டத்திலே காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இயக்கம். சில 1917 கூட சொல்லுவாங்க. சரிங்களா, சாம்ரான் அது வந்து பார்த்தீங்கன்னா பீகார். ஸோ அடுத்து மகத் சத்தியாகிரகம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தொடங்கியிருப்பார், மகாராஷ்டிராவில் தொடங்கியிருப்பார். சரிங்களா, ஆப்ஷன் வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது பாருங்கள், நம்மளுக்கு டி தான் ஆன்சர் கீயாக வரும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, டி தான் ஆன்சர். ஓகேங்களா, அப்போது அந்தந்த இயக்கங்கள் எங்கெங்கே சார் நடைபெற்றது இது மாதிரி கொஸ்டின் பண்ணுறாங்க பாருங்கள், திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, அந்த மகத் சத்தியாகிரகம் என்பது அம்பேத்கர் அவர்கள் நடந்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மகத் சத்தியாகிரகம் என்பது எப்போது நடைபெற்றது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேங்களா, சார் அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடுமா? சார் அடுத்து வன்முறையான புரட்சி. ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க சார், அந்த வசனம் என்பது தொடர்புடைய ஒரு வழக்கு பற்றி கேட்குறாங்க. பார்க்கலாம். வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலம் ஏகபோக பிரிட்டனிலிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரித்தானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்டது. எந்த வழக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலமாக ஏகபோக பிரிட்டனிலிருந்து இந்தியாவை முற்றிலுமாக பிரித்து அந்த பிரித்தானிய இந்தியாவின் பேரரசின் இறையாமைக்கு குந்தகம் விளைவிக்க சாட்டப்பட்ட வழக்கு என்பது எந்த வழக்குனா நம்முடைய கான்பூர் சதி வழக்கு தான். கான்பூர் சதி வழக்கு என்பது 1924 போடப்பட்டிருக்கும். சரிங்களா, பிரிக்கிறதுக்காக போடப்பட்டது கான்பூர் சதி வழக்கு போடப்பட்டிருக்கும். சரி, ஞாபகம் வச்சுங்க. இந்த இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் படிச்சிருப்பீங்க, அந்த அமைப்புகள் சார்ந்த அமைப்புகள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கருவூல பழங்களை கொள்ளடிப்பாங்க. அந்த ககோரி கொள்ளை வழக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நிறைய கருவூல பழங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிருப்பாங்க. அப்போது முற்றிலுமாக வந்து பிரிட்டானிய அரசாங்கத்திலேருந்து இந்தியாவை பிரிக்க வேண்டும்ன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதான் கான்பூர் சதி வழக்கு 1924. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான காலவரிசைப்படுதுன்னு கேட்டாங்க பாருங்கள். எல்லா சதி வழக்கிலுமே கொடுத்துட்டாங்க, நம்ம பார்க்கலாம். கான்பூர் சதி வழக்கு எப்பப்பா நடந்தது? கான்பூர் சதி வழக்கு என்பது 1924 நடந்து பார்த்தோம். மீரட் சதி வழக்கு என்பது 1929 சொன்ன கம்யூனிஸ்ட்வாதிகளால் வந்து பார்த்தா போடப்பட்ட ஒரு கேஸ், அவங்க மீது போடப்பட்ட கேஸ். ஓகேங்களா, அடுத்து கராச்சி செஷன் 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமை தாங்கிய ஒரு முக்கியமான ஒரு செஷன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடிப்படை கடமைகளை பற்றி விவாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செஷன். அடுத்து சிட்டகாங் ஆயுத தாக்குதல் என்பது 1930 நடந்திருக்கும். சரிங்களா, சூர்யா சேன் அவர் தலைமையில் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு பெண்மணி யாருன்னா கல்பனா தத் அவர்கள், புகழ்பெற்ற ஒரு பெண்மணி. ஓகேங்களா, அதை பற்றி நிறைய புத்தகங்கள் கூட எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்து
டாடா நீர் மின்சக்தி நிறுவனம் என்பது 1910 தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ண முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 தான் வரணும். 5 வர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போது ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள், 51243 தான் வரணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இந்த கராச்சி செஷன்லாம் மறக்கவே கூடாது எப்பவுமே. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமை தாங்கிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஓகேங்களா சார்? அப்போ ஏ தான் ஆன்சருக்கு வரணும். அடுத்த கொஸ்டின் போலாமா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டமைக்க உதவுவதற்கென்று பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பப்பட்ட கீழ்கண்ட மூவர் எந்த வழக்கில் கைது செய்யப்படார்கள் கேட்குறாங்க. முதலே சொன்ன விஷயம் தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு வந்தாவே என்ன பண்ணலாம், நீங்கள் மீரட் சதி வழக்கு தான் நீங்கள் போடணும். அதில் வந்து பார்த்தா 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப் ஸ்ட்ராப்பர், பாட்டன், பிராட்லி, லெஸ்டர், அட்கின்சன் இவங்களா வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கம்யூனிஸ்டினுடைய வழக்கு அப்படின்னாவே முதல் வழக்கு என்பது மீரட் சதி வழக்கு தான், 1929. ஓகேங்களா? சரி, இந்த லாகூர் சதி வழக்கு என்னப்பா சொல்கிறாங்க, திருப்பி வருது ஆப்ஷனில். லாகூர் சதி வழக்கு என்பது யார் சார்? நம்முடைய பகவத்சிங் அவர்களை தூக்கில் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த தூக்கில் போட்ட வழக்கு என்பது லாகூர் சதி வழக்கு தான். சரிங்களா? அப்போ தூக்கிலிடுதல் பார்த்தீங்கன்னா நம்ம முதலே கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அப்போ லாகூர் சதி வழக்குன்னு நான் சொன்னேன், பகவத்சிங்கை தூக்கில் போட்டாங்கப்பா, பகவத்சிங், சுக்தேவ் எல்லாம் தூக்கில் போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் சதி வழக்கு. ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுமா சார்? அடுத்து சார் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த வசனம் என்பது எந்த கேஸோட தொடர்புன்னு கேட்குறாங்க, பார்க்கலாம். தனிப்பட்ட நடவடிக்கைகளின் இடத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது எனும் பாதை ஓர் அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர் பட்டாளம் காட்டித்தர வேண்டும் என்ற இது வந்து கேஸ் எதை பற்றி சொல்கிறாங்க, ஆயுதம் தாங்கிய போராட்டம் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், சிட்டகாங் ஆயுத கிடங்கு போராட்டம் சூர்யா சென்னி தலைமையில் நடைபெற்றது 1930 நடைபெற்றிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் சார். அடுத்து எந்த ஒப்பந்தத்தின் மூலம் முஸ்லீம்களினுடைய தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீக்கிற்கு வழங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. லக்னோ ட்ரீட்டி தான். ஏன்னா லக்னோ ட்ரீட்டி என்பது 1916 போடப்பட்டது. சார் என்ன சார் விஷயம் நடந்திருக்கும் பாருங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களும் முஸ்லீம் லீக் ஐஎன்சியும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றா சேர்ந்துருப்பான்னு நான் சொல்லிட்டேன். மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க நான் சொல்லிட்டேன் இந்த செஷனில் 1916. இதனால இங்கே இன்னொரு விஷயம் சொல்லப்படணும். 1909 வந்து பார்த்தோன்னா மிண்டோ மார்லிசி திருத்தம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மிண்டோ மார்லிசி திருத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் முதலாக ஒதுக்கப்பட்டது. அப்போது அவங்களுக்கு அங்கீகாரம் என்பது ஐஎன்சி கொடுத்தாங்களா, அப்போ கொடுக்கல. சில ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒத்துமையாக இருக்கும்போது கொடுத்தாங்க. அதான் அந்த செஷன் தான் சொல்கிறாங்க அவங்க. லக்னோ ஒப்பந்தம் 1916. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் போயிடுமா நம்ம சார்? அடுத்து சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. கூற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றிய கொள்கையாகும் என்பதுதான் தனி தொகுதி. கரெக்ட் தான்ப்பா. ஏன்னா வகுப்புவாதத்தை வந்து பார்த்தா இது பண்ணுறதுக்காக தான். ஏன்னா 1905 என்ன பண்ணாங்க, வங்காளம் பிரிக்கப்பட்டது. அதிலே வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரிக்கப்பட்டார்கள். சரிங்களா? 1909 என்ன பண்ணிட்டாங்கன்னா முஸ்லீம்களுக்கு மட்டுமே தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு வகுப்புவாத பிரச்சனை தான். அப்போ தனி தொகுதி என்பது கூற்று ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா முதல் கூற்று என்பது கரெக்டு. ரெண்டாவது பார்க்கலாம், காரணம் பார்க்கலாம். மக்கள் 2 தனி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தார்கள். கரெக்ட் தான். சரிங்களா? இப்போ வந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே கூட முஸ்லீம்களுக்கு அந்த தனி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போது முஸ்லீம் கேண்டிடேட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, முஸ்லீமுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. உங்களை இந்துக்கள் யாருன்னா வந்து ஒரு தனி தொகுதியில் கொடுக்கப்பட்டால் அங்களுடைய இந்து மக்கள் எல்லாமே யாருக்கு போடுவாங்க, இந்து பீப்புளுக்கு தான், அந்த இந்து தலைவருக்கு தான் போடுவாங்க. ஓகேங்களா? அப்போது வகுப்புவாதத்தின் மூலமாக என்ன நடந்திருக்கு, அப்போது அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஓட்டு என்பது கம்பல்சரி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது மக்கள் 2 தனி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அந்த அடிப்படையிலேயே வாக்களித்தார். கூட்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே சரியான விளக்கம் சார். ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்பதே பிரிந்தாலும் கொள்கை தான். சரிங்களா? அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இப்போ கூட வந்து பார்த்தா இந்திய அரசியலில் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல எந்த பெரும்பான்மை ஜாதி இருக்கோ அந்த தலைவரை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கேண்டிடேட்டாகவே என்ன பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, கட்சிகள் நாமினேட் பண்ணுது. அந்த கட்சிகளில் வந்து பார்த்தோன்னா அந்த பெரும்பான்மை சமூக மக்கள் தான் ஜெயிச்சு வெற்றி பெறுறாங்க. இதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தனி தொகுதிகள் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் எந்த ஒரு அரசியல் அங்கீகாரமும் பெற முடியாது என்பதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா சார்? அடுத்து இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற ஒரு அழகிய பறவையினுடைய 2 கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய சையது அகமது கான் அவர்கள் சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சார். இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்லேயே இருக்குது. நல்லா நான் படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் போயிடுமா நம்ம சார்? அடுத்து லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற ஒரு முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சையது அமீர் அலி. இவர் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முஸ்லீம் லீக் என்பது 1906 இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் பிரிட்டனில் முஸ்லீம் லீக் வந்து உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா இவர் தான். 1908 உருவாக்கியிருப்பார். லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கை உருவாக்கியிருப்பார். யாருன்னா
சையது அமீர் அலி. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து 1924ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு டேஸ் சிறைச்சாலைக்கு அமைக்கப்பட்டார்னு கேட்குறாங்க. மாண்ட்லே சிறை. இந்த மாண்ட்லே சிறை எங்கே பாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மா. அப்போது தற்போது என்ன சொல்லுவாங்கன்னா மியான்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்மானா சொல்லுவாங்க, மியான்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்காக சார் அது மாதிரி சிறையில் அடைச்சாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1920 இந்த காலகட்டத்தில் ஒத்தியாமை இயக்கம் நடைபெற்றிருக்கும். இந்த ஒத்தியாமை இயக்கத்தின் காரணமாக தன்னுடைய ஐசிஎஸ் தேர்வு, சரிங்களா, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்ன பண்ண இந்திய குடிமை பணியை என்ன பண்ணுவாங்க துறந்துட்டு அந்த பதவியை ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்லுவாங்க. அதையே வந்து துறந்துட்டு உள்ளே வந்திருப்பார். உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ஒத்தியாமை இயக்கத்தில் காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா சட்டமன்ற புறக்கணிப்பு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் காந்தியடிகள் சிறை வைக்கப்பட்ட போது வெளியிருக்கக்கூடிய மோதிலால் நேரு, சியா தாஸ் அவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணனா சுயராஜ்ய கட்சி என்ற கட்சியை 1923 உருவாக்கியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த சுயராஜ்ய கட்சி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியவர் யாருன்னா நம்முடைய நேதாஜி அவர்கள். ஓகேங்களா? அப்போது நேதாஜி அவர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜினுடைய அரசியல் குருவே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா தாஸ் தான். அப்போது சுயராஜ்ய கட்சி வந்து நிறைய இடங்களில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அவர்கள் அரசாங்கத்துக்குள்ளே சென்று பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது, சட்டமன்றத்தில் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது, இது மாதிரி விஷயம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த பிரச்சனையை பார்க்கும்போது தான் பார்த்தாங்க நம்முடைய ஆங்கிலேயர்கள் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாங்க, நம்ம கைது பண்ணி என்ன பண்ணணும், அவர் சிறையில் அடைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதான் மாண்ட்லே சிறை. மாண்ட்லே சிறை எங்கே இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் பர்மாவில் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த பர்மா என்பது மியான்மராக தற்போது அறியப்படுகிறது. சரி, இந்தியாவிலேருந்து பர்மா எப்போ சார் பிரித்தாங்க? சரிங்களா? அப்போது 1935 அரசாங்க சட்டத்தின்படி தான் பர்மா என்பது இந்தியாவிலேருந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்பா. ஸோ அடுத்து பின்வரும் தேசிய தலைவர்கள் அடுத்து பாருங்க. பின்வரும் தேசிய தலைவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகிவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். சரிங்களா? ஏன்னா ஒத்தியாமை இயக்கத்தின் காரணமாக தான் அவர் 1921 அந்த குடிமை பணியை துறந்து விட்டு வந்துடுவார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது? ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் சார். சரிங்களா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜெர்மனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சிங்கப்பூரை சூஸ் பண்ணுறது நிறைய. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நேதாஜி என்றால் ஒரு மதிப்புக்குரிய தலைவர் என்பது அவருடைய பொருள். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் கொடுத்துருப்பார்கள். அதுவும் ஜெர்மனியுடைய தலைநகரம் எது? பெர்லின். அங்கே இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்கு நேதாஜி என்ற ஒரு பட்டமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நேதாஜி அவர்கள் காந்தி எப்படி சார் அழைத்தார்? தேச பிதா அப்படின்ற அழைத்தார். தேச தந்தை என்று அழைத்தவர் யாரா? நம்முடைய நேதாஜி அவர்கள் தான் அழைத்திருப்பார். ஆனால் இவருக்கு நேதாஜி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது ஜெர்மனியில் உள்ள பெர்லினில் கூடிய சிப்பாய் மக்கள் தான் கொடுத்துருப்பார்கள். அங்களுடைய ராணுவத்தில் இருக்கிற மக்கள் தான் கொடுத்துருப்பாங்க. சிங்கப்பூர் ஆளுகள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டது ஆண்டுகள் கேட்குறாங்க. 1938, 39 2 ஆண்டுகள் மறக்கவே கூடாது. சரிங்களா? 1938 வந்து பார்த்தோன்னா ஹரிபுரா இந்த இடங்களில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு வேட்பாளர்களும் வந்து நாமினேஷன்லாம் பண்ணல, அவரே வெற்றி பெற்று விட்டார். அப்போ வந்து பார்த்தோன்னா காந்தியுடைய சப்போர்ட் எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது. ஓகேங்களா? அடுத்து 1939 திரிபுரா ஸ்டேஷன். இந்த திரிபுரா ஸ்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஷன். இருந்தாலும் நேதாஜிக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக அதாவது நேதாஜிக்கு எதிராக காந்தியடிகள் பட்டாபி சித்தராமையா அவர்களை வந்து பார்த்தோன்னா ஒரு கேண்டிடேட்டாக வந்து போடுறார். வேட்பாளர் அறிவிக்கும் போது அந்த வேட்பாளர் வந்து தோற்கடிக்கப்படுறார். பட்டாபி சித்தராமையா அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார். அப்போது நேதாஜினுடைய அந்த பவர் சொல்லும் ஆளுமை என்பது மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தது. இருந்தாலும் காந்திக்கும் அவருக்கும் வந்து பார்த்தோன்னா நிறைய முரண்பாடு இருக்கவே காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தினுடைய அடையாளமாக இது பண்ணிட்டாங்க மக்கள். அவரை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுருக்கா அந்த கட்சியில் உள்ளே வந்து என்ன பண்ணால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ற ஒரு கட்சியை 1939 உருவாக்குவார். சரிங்களா? அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸ் நிறைய முரண்பாடுகள் இருந்தது. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறாருன்னா ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொல்லி வசனம் சொல்கிறார். ஆசாத் இந்த் பௌஷ் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கிட்டார். டெல்லி சாலு அந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்கிறார். ஆனால் நம்முடைய காந்தியடிகள் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சை என்ற கொள்கையை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா? அப்போது அவனுடைய முரண்பாட்டின் காரணமாக தான் பட்டாபி சித்தராமையாவே காந்தியடிகள் இருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கூட நேதாஜி அவர்கள் அவரை காந்தியை எதிர்த்து அரசியல் பண்ணால் கூட அந்த எலெக்ஷனில் அவர் வெற்றி பெற்று ஐஎன்சியுடைய தலைவராக 1939 திரிபுராவில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சியில் இருக்கார். ஓகேங்களா? அப்போது எந்த ஒரு திறமையான ஒரு ஆளுமையாக அவர் இருக்கார் பாருங்கள். ஓகேங்களா? 1938, 39 மறக்கவே கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து கீழ்கண்ட கூட்டுகளில் சுபாஷ் சந்திர போஸை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸ் சியா தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். கரெக்ட் தான். ஏன்னா சியா தாஸ் அவருடைய பொலிட்டிக்கல், சரிங்களா, அவருடைய அரசியல் குரு.
அடுத்து 1921 வேல்ஸ் இளவரசர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவுக்கு வருகை புரிந்தபோது எதிர்த்து முழக்கமிட்டார். ரெண்டுமே ரைட் தான்பா, சரிங்களா. அடுத்து பாருங்கள், 1927 சைமன் கமிஷன் இவர் புறக்கணித்தார். ரைட் தான். சைமன் கமிஷன் 1927 உருவாக்கப்பட்டாலும் அதில் எந்த ஒரு இந்தியர்களும் பங்கு பெறவில்லை, ஐரோப்பியர்கள் தான் பங்கு பெற்றாங்கிறதுக்காக அந்த இது வந்து எதிர்த்தாங்க. ஓகேங்களா, ரைட்டு. வங்காள காங்கிரஸில் செயலராகவும் தலைவராகவும் அவர் பதவி வகித்தார் தான், சரிங்களா. அதுக்கடுத்து ஐஎன்சி உடைய தலைவராக உருவாக்கப்பட்டார். அப்போது அனைத்து கூற்றுகளுமே சரி. சார் ஆன்சர் கீ வந்து பி தான் வரும். இந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4, சரிங்களா. அனைத்து கூற்றுகளையுமே இதுக்கு சரிதான் வரும். ஓகேங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனையால் அதிகமாக கவரப்பட்டார்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர், ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க, இறை புத்தர், அரபிந்தோ கோஷ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. விவேகானந்தனுடைய இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான அதிகமான போதனையில் அவர் ஈடுபட்டார். ஏன்னா விவேகானந்தவர்களும் கல்கத்தா தான், சரிங்களா. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர், அதனால் அந்த கொள்கையால் அவர் வந்து ரொம்ப ஈடுபட்டிருப்பார். ஓகேங்களா. அப்போ சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏவிலும் சில நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் போகலான்னு இருப்பார். பட் ரஷ்யா என்பது பிரிட்டன் கூட இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார், ஜெர்மனி போயிட்டு இது பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில ஆதரவுகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிங்கப்பூர் சைட்டை வந்து என்ன பண்ணிப்பார், அங்கே ஐஎன்ஏ உருவாக்கியிருப்பார். அங்கே மோகன் சிங் அவர்கள் ஏற்கனவே ஐஎன்ஏ உருவாக்கப்பட்டிருந்தாலும் இவர் அங்கே உள்ளே போய் சேர்ந்துட்டு அங்கே சிங்கப்பூரில் இடைக்கால அரசாங்கத்தையும் உருவாப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. இல்லை ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.